5ஆம் பாவகம்னு எடுத்துக்கிட்டோம்னா, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துலயும் பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தையே இல்ல ஒரு 6, 7 வருஷம் ஆச்சு அப்படின்னு என்கிட்ட பார்க்க வரும்பொழுது, அவங்களுக்கு கன்னியா லக்னம் போயிட்டுருக்கு. அந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, 2024ல வந்தாங்க என்கிட்ட பார்க்கறதுக்கு. அந்த காலகட்டத்தில அவங்களுக்கு அமைப்பு அப்பதான் வரணும்னே இருக்கு போல இருக்கு. அது உணர்ந்து கிட்டத்தட்ட 7 வருஷமா குழந்தை இல்ல. அதுக்காக அவங்க எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு, இத்தனைக்கும் டாக்டர்ஸ் ஃபேமிலி நெறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு சொல்யூஷன் தெரியல அப்படின்னு தான் வந்தாங்க. அப்ப அந்த ஜாதகத்த பார்க்கும்போது நல்லா தெளிவாவே கர்மா தான் அங்க வேலை செய்யுது. அந்த கர்மாக்கு சின்னதா ஒரு ரெமெடி, ஒரு பரிகாரம்ங்கிறது ரொம்ப பெரிய செலவுலாம் இல்ல. சிம்பிளா ஒரு விஷயத்த சொன்னேன். அத அவங்க பண்ணாங்க. அத பண்றதுக்குமே அவங்க மருமக ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் பொழுதே அத அவங்களுக்கு ஏத்துக்கிற பக்குவம் இல்ல அந்த இடத்துல. அத நகர்த்தி நகர்த்தி சொல்றாங்க. ஆனா அடுத்த நிமிஷம் நீங்க போய் பண்ணுங்க நடக்கும் அப்படின்னும்போது, அத போய் அவங்க பண்றாங்க. அதே மாரியே இப்ப அவங்க குழந்தை இப்ப கன்சீவ் ஆயிருக்காங்க. அ அதுவும் ஒரு பெரிய விஷயம்னா, ட்வின்ஸ் வேற அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப அந்த குழந்தை பொறக்க போறதுங்கிறது அந்த குடும்பத்துக்கு ஒரு பாக்கியமா அமைஞ்சது. இது எல்லாத்துக்குமே பொதுவுடைமூர்த்தி சார் அவர்களுக்கு தான் நாங்க நன்றிய தெரிவிச்சுக்கணும். ஜாதகத்தில நம்பிக்கையே இல்லாத நமக்கு, அந்த கட்டங்களோட நகர்வுகள், வாழ்க்கை பயணம் நமக்கு இந்த கட்டத்துக்குள்ள தான் இருக்கு. இந்த ரஜினி சொல்ற மாரி, "வாழ்க்கை 8 8ஆ பிரிச்சுக்கோ, அதுக்குள்ள தான் இருக்கு" அப்படின்னு சொல்ற மாரி, இந்த பொதுவுடைமூர்த்தி சார் நமக்கு இந்த 12 கட்டத்துக்குள்ள தான் உனக்கு எல்லாமே இருக்கியா, அத கெட்டியா புடிச்சுக்கோ அப்படின்னுவாரு. அது கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த குரு கிடைச்சதுக்கும், குரு மூலியமா படிச்சதுக்கும் குடுத்து வச்சிருக்கணும்.